உங்களோட வியாதி குணமானுமா, நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெறணுமா, போனால் ஆடலும் பாடலும் ஜாலியாக ஆடிட்டு இருக்கணுமா, எமோஷனலாக சாமி கும்பிடணுமா, அன்லிமிட்டடாக சாப்பாடு சாப்பிடணுமா, கடவுளை பார்த்து உட்காந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, திருவிழான்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மங்கனூர் திருவிழா. பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக சேலத்துலேருந்து கிளம்பி தஞ்சாவூர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்கனூர் நம்ம செயின்ட் செபஸ்தியா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி வந்து ஒரு ஐபிஎல் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி மொத்த திருவிழாவோட ஒரு மொத்த உருவம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேலத்துலேருந்து கிளம்பி நம்ம நேராக மங்கனூர் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க் பண்ணுறதுக்கு மட்டுமே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1.5 hours to 2 hours ஆயிடுச்சு. அவ்வளோ ஹெட்டிக்காக இருந்துச்சு அந்த பிளேஸில். ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் நீங்கள் பார்க்க நம்ம இந்த படையப்பா படத்தில் வர கிளைமேக்ஸ் சீனில் வர மாதிரி ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு டிராக்டரில் கிட்டத்தட்ட 50, 100, 200 வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம க்ரௌடு. சைடில் எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற கேப்பில் எல்லா இடத்துலையுமே தூங்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ வந்து தூங்குனதை விட உள்ளே ஆடி பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடினவங்க தான் ஏகப்பட்ட பேர். ஆக்சுவலாக அந்த கோவிலை பார்த்து உட்காந்து நிறையா எமோஷ்னலாகவும் சரி ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பினஸும் சரி உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர். ஏதோ வந்து ஒரு இடத்துல லைட்டு போட்டிருக்காங்க வந்து பார்க்கணும் அப்படின்றது இல்லாமல் பார்த்த உடனே தாண்டா திருவிழா இப்படி தாண்டா இருக்குது ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மூமெண்ட் வந்து நடந்துச்சுன்னா இந்த பிளேஸ் தான். அதுக்கு 100% ஷுவரிட்டி. ஏன்னா ஒரு இடத்துல வந்து சிட்டி இருக்கும், ஒரு கிராமம் இருக்கும், இது மாதிரி அர்பன் ரூரல் ரெண்டுமே கலந்து சில பிளேஸஸ் இருக்கும். ஆனால் ஒரு திருவிழாக்கான ஒரு உண்டான பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மங்கனூர் செபஸ்தியா சர்ச் தான். இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ இவங்க என் கூட வந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் வந்து ஜெகன், இன்னொருத்தர் வந்து பேர் வந்து கேட்சன். ஸோ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க திடீர்னு ஒரு பிளான் பண்ணாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நானும் சரி கிளம்பியாச்சு. ஸோ போகும்போது நம்ம பார்த்த இந்த சர்ச்சோட லைட்டிங்ஸுமே சரி ஃபஸ்ட் டைம் வந்து அட்மிர் ஆகி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலுமே நம்ம ஒரு சர்டன் டைமுக்கு மேலே வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தான் அர்ஜென்ட்டாக டக்குன்னு உள்ளே நம்ம அப்படியே போக ஆரம்பித்தாங்க. ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரோட மனுஷங்களோட கிட்டத்தட்ட ஹீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏப்ரல் மந்த்து இன்றைக்கி வந்து என்னென்ன அரௌண்டு 8ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். யாருமே எதுவுமே பொருள்படுத்தவே இல்லைங்க. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் ஏசி ரூமில் உட்காந்தவங்களாக இருப்பாங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை குடிசை வீட்டில் இருந்தவங்களாக இருப்பாங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. எல்லோரும் நின்று சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணி அதை பார்த்துட்டு தான் இங்கே பாருங்கள். அப்பா செமையாக என்ஜாய்க்கலாம். அண்டு இந்த இதுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இந்த சர்ச்சில் நான் நிறையா பார்த்தேன். ஒருத்தங்க ஒரு குழந்தைங்க உள்ளே வராங்க, ஒரு கூட்டத்தில் ஒரு சில பேர்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா தள்ளிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு லேடிஸ் உள்ளே வராங்க அப்படின்னா தள்ளிக்கிறாங்க. மேபி சில பல பிரச்சனைக்கு அப்புறமேட்டு இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான க்ரௌடுங்க. அது ஆக்சுவலாக பயங்கர சும்மானா அது வந்து ஒரு சாதாரண க்ரௌட் மாதிரி தெரில. அவ்வளோ க்ரௌட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தாங்க இந்த க்ரௌடில். ஸோ அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கும் போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி வந்து எனக்கு காத்துட்டே ஆப்போசிட்டில் இந்த சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்கும், உள்ள பக்கத்தில் இந்த எந்த சாமியை தொட்டு கும்பிட போகிறாங்க, என்ன இங்கே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பூ மாலை 2 மாலை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கேண்டில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 2 இருக்கிற நான் என்ன பண்ணிட்டேன், பார்த்து அட்மிட் ஆகிட்டு கேண்டில் கையோடு தூக்கிட்டு வந்துட்டேன். அதுதான் ஒரு பெரிய ஒரு. ஸோ அந்த சர்ச்சில் கைட் பண்ணுறதுக்குன்னு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் வந்து ட்ராக் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகாதீங்க, நிற்காதீங்க, க்ரௌடை ஃபாலோ பண்ணுங்கள், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம். அதே மாதிரி ஒரு இவ்வளோ பேர்த்தோட மாலை தான் வந்து நம்ம செபஸ்தியார் மேலே வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இதை தாண்டினதுக்கப்புறம் அது கழட்டிடுறாங்க.
தொட்டு பார்த்து சாமியை அசஸ் பண்ண, அதாவது ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமோட ஒரு கோஆர்டினேஷனை வந்து கண்டிப்பாக பாராட்டணுங்கண்ணா. ஏன்னா இவ்வளோ ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக வந்து அது ஈஸியான ஜாப் கிடையவே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஜெகன் வந்து மாலையை போட்டான். அதுக்கப்புறம் கிரேட்சன் வந்து அடுத்தது வந்து மாலையை போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம கையில் வச்சுருந்த கேண்டிலையும் மாலையும் அப்படியே கையோட வீடியோ எடுத்துக்கிட்டே நான் அப்படியே அந்த க்ரௌடை வெளியே போயிட்டேன். ஸோ அப்போ தான் ஒரு சட்டனுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஜெகன் ஏதாவது என் கூட வந்து அவர் கேட்குறாரு, என்ன கையில் தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆனதுக்கப்புறமேட்டு வெளியே நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த பிளேஸில் ஆக்சுவலாக அந்த என்னென்னா இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மம் பண்ணுற மாதிரி, அதாவது கொஞ்சம் பணம் இல்லாதவங்க உட்காந்து எல்லாம் சைடு இந்த ரோவில் எல்லாமே உட்காந்துருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து நிறையா அதில் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் சின்னதாக என்ன ஒரு ஃபீல் பண்ணேன்னா, ட்ரபிள் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா ஒவ்வொரு செட்டு, ஒரு சைடு பசங்க ஆடிட்டுருக்காங்க, ஒரு சைடு பெரியவங்க ஆடிட்டுருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அம்மாங்க ஆடிட்டுருக்காங்க, அக்காங்க, தங்கச்சிங்க, ஏகப்பட்ட பேர் எல்லா இடத்துலையும் சும்மா செம்மையாக அந்த ஒரு உள்ள அங்கே ஒரு ட்ரம் செட் இருக்குதுங்க. அந்த ட்ரம்ஸோட பீட்டை கேட்டு சும்மா பிரித்து மெய்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட மூமெண்ட்டுமே ஆங்கிலுமே வந்து பார்க்க இப்படிலாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒருத்தர் உட்காந்து ஆடிட்டு அப்படியே கையை தலையில் தூக்கிடுச்சு ஆடிட்டு இருந்ததெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் இருந்தாலுமே அடுத்தது என்னென்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய டைம் தான் நாங்கள் இருக்கணும். ஏன்னா ரொம்ப தூரம் ஆக்சுவலாக திருச்சி நம்ம தாஞ்சூர்லேருந்து நான் சேலம் போகணும், ஏற்காடு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 to 10 hours ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து கிளம்பணுன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆன் ஆஃப் தி சடன் தான் நம்ம பிளான் பண்ணோம். டக்குன்னு வந்து வந்தாச்சு இந்த பிளேஸ்க்கு. ஸோ இந்த சைடில் கீழே உட்காந்துட்ருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடி ஏற்றுறத வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த இடத்த பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த இடம் அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நோய்கள் வந்து யாருக்காச்சும் தொழுநோய் இந்த மாதிரி வேறு ஏதோ நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்கலாக வந்து அவங்க உடம்பு சரியாதவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா க்யூர் ஆகுது. அது போகாமல் அதை நன்றி செலுத்த விதமாக தான் இந்த திருவிழா வந்து நடக்குது. ஏதோ சும்மா ஜாலியாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு கண்டக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு திருவிழா இது கிடையாது. ஒரு 10 பேர்த்து ஒரு 100 பேர் 1,00,000 பேர் குணமாகி அதுக்கு ஒரு சாட்சியாக வந்து நிற்கிற ஒரு கூட்டம் தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த கூட்டம். ஸோ டேனிக்கும் வீடியோவுக்கும் யோசிக்காதீங்க. ரியல் ஸ்டோரி அங்கே என்ன நடந்துச்சோ அதை தான் நம்ம வந்து பேசுகிறோம். நம்ம இது மட்டும் இல்லாமல் சர்ச் மட்டும் இல்லாமல் மசூதிக்கும் போயிருக்கோம், தர்காவுக்கு போயிருக்கோம், நிறைய 1000 வருஷத்து பழமையான ஹிந்து டெம்பிள்ஸ்லாம் போயிருக்கோம். அண்ட் ஒரிஜினலாக அங்கே என்ன ஃபீல் ஆகுதோ அதை தான் நம்ம உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். பர்டிகுலராக இந்த பீட்டை கொஞ்சம் நல்லா கேளுங்க எப்படி இருக்குதுன்ட்டு. என்னோட கூட வந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ஸோட சவுண்டை கேட்டு அட்மியர் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரம் செட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி காட்டூர்லேருந்து இந்த டீம் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே என்னோடய பேர் தான் இருக்குது, டேனியல்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேனி அப்படின்றது தான் நம்மளோட பேர். மேலே டேனியல்னு வச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து என்னோடய பேரை பல இடத்துல பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆர்கே செட் என்னோடது கிடையாது. ஏதோ ஒரு ட்ரிச்சியில் இருக்கிற ஒரு காட்டூர்னு ஒரு டீம்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த ட்ரம்ஸ் வந்து வாசிக்கிறாங்க. பர்டிகுலராக இந்த ட்ரம்ஸ் பேண்டோட வாசிக்கிறத கேட்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க. எல்லாம் இதை சுற்றியுமே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மங்கனூர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேன்னு சொல்கிறாங்க, புதுக்கோட்டை மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் செங்கிப்பட்டியிலேருந்து ஒரு இன்னும் அரௌண்ட் ஒரு
8 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சர்ச்சை யாரை கேட்டாலுமே இந்த சர்ச்சுக்கு வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ, கண்டிப்பாக இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு வைப்பை போய் ஃபீல் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த மாதிரி திருவிழா சமயத்தில் நீங்கள் போனீங்கன்னா, உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து திருவிழானா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக சும்மா அப்படியே நடந்து போவாங்க, ஃபார்மாலிட்டிக்காக போவாங்க. ஆனால் இந்த திருவிழா பக்காவான ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டான ஒரு திருவிழா தான் இந்த திருவிழா. ஸோ மக்களெல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 9 தேர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செபஸ்தியர் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தேருக்காக எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இந்த பீட்டை கேட்டோடனே அப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த தேர் தான் வந்து 1 மணிக்கு ரெடி ஆகிறதுக்காக, 1 மணிக்கு நம்மளுக்கு தேர் பவனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடிய இது ஓடுவோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சமாக ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்ட்டு நான் நேராக நம்ம கார் நிப்பாட்ட வேண்டிய இடத்துக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி போயாச்சு. போகிற வழியில் நான் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. இந்த இடத்துல பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குது. அதாவது இடி மின்னலோட அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. அவ்வளோ கொஞ்சம் கொசு கடியெல்லாம் கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு. மக்கள் அதாவது சாமியை பார்க்க வந்திருக்கோம், அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக அப்படியே எல்லாருமே கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த தேர் தாங்க, இந்த தேருக்கு தாங்க இவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம தேடி வந்தோம். அண்டு மங்கனூரோட இந்த திருவிழா எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன், செம மூமெண்ட். பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. டான்ஸு கீன்ஸுன்னு எங்கப்பா. ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, டான்ஸ் வேணுமா, எமோஷனல் வேணுமா, பாட்டு வேணுமா, எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த சர்ச்சுக்கு நீங்கள் இந்த திருவிழாவுக்கு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் பக்தி, உங்களோட ஆரோக்கியம், உங்களோட கான்ஃபிடென்ட்டு, உங்களோட ப்ராப்ளம்ஸு, இது எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் வந்து, அதாவது ப்ராப்ளமாக இருந்தால் சால்வ் ஆயிரும், அடுத்த லெவலில் இருந்தால் போயிடும். என்ஜாய்மெண்ட்டுக்கு செம்மையாக இருந்தது. பக்காவான ஒரு ஒரிஜினலான ஒரு செம்மையான ஒரு திருவிழா இந்த திருவிழா தான் இருந்தது. மங்கனூர் திருவிழா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ் ஆக்சுவலாக. ஸோ இது உங்களுக்காக இந்த எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுல, இஷ்டப்பட்டு செம்ம ஜாலியாக இந்த கூட்டத்தில் சாமியை நான் வேண்டுறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்காக நம்ம வீடியோ அதிகமாக எடுத்திருக்கோம். அண்டு இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு திருவிழா அவங்க ஊர்லேயும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாதவங்க, போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காட் கண்டிப்பாக அவங்களை வந்து ப்ளெஸ் பண்ணுவாங்க. And thank you so much for watching this video. See you on another video. Until then, bye from Rani. Catch you later, guys.